ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லா சமையல். இன்றைக்கி இட்லிக்கு சைட் டிஷ் சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து வதக்கி வச்சு அரைக்கிற சட்னிங்க, தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சு அரைக்கிற சட்னிங்க. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்புங்க, அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ உளுந்து வறுப்பட்டுருச்சு, இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 5 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேங்க. பூண்டு, காரத்துக்கு 2 பச்சை மிளகா, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலைங்க, ஒரு மீடியம் சைஸில் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. உளுத்தம் பருப்பு ஏன் எடுத்து வச்சோம் அப்படின்னா, அது இதோட போட்டோன்னா வெந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அப்போ அது கரெக்டாக இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இதோட போட்டால் உளுந்தெல்லாம் வெந்து போயிடுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சட்னிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். ஒரு 2 பீஸ் தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க. தேங்காய் வதக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே போட்டு கூட அரைச்சிக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஆஃப் பண்ண முன்னாடி போட்டு ஒரு வதக்கி வைக்கிறேங்க. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், இந்த தக்காளியில் தோலெல்லாம் வந்து கழண்டி வருது இல்லைங்களா? ஸோ அந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி கொண்டு வரேன். இப்போ சட்னி தாளிச்சிக்கலாங்க. காஞ்சிருச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி. இதை வந்து சட்னியில் ஆட் பண்ணிடலாம். இட்லியும் ரெடியாக இருக்குங்க. சட்னி மேலே தாளிப்பு போட்டுடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் சட்னி. இப்போது இட்லி எடுத்து வச்சுக்கலாங்க. சாஃப்டான இட்லி. சட்னி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.